இயற்கையாக எப்படி பிளாக் சோல்சர் புழுக்கள் தயார் பண்ணலாம், அது நாட்டுக்கோழி கொடுக்கும் போது என்ன நன்மைகளுங்கிறத இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறையா சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பண்ணையை பற்றிய அனுபவங்கள் நிறையா இடையில வந்துட்டு போவோம். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வெல்கம் டு ஸ்ரீ வெங்கட்ரமணா நாட்டுக்கோழி பண்ணை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஏற்கனவே இதை பற்றி 2 வீடியோ நாங்கள் சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் கூட இன்றைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நிறைய பேர் டவுட்டு எங்கள்கிட்ட நிறைய கேட்குறீங்க. நாங்கள் எப்படி பிளாக் சோல்சர் புழுக்களை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ பிளாக் சோல்சர் எப்படி நம்ம தயார் பண்ணுறோம், எல்லாமே நேச்சுரல் தான். சரிங்களா? ஒரு பண்ணையோட சக்ஸஸ்ஃபுல் நம்ம எந்த அளவுக்கு பண்ணையில் இருக்க நுணுக்கங்களை கற்றுக்குறோம், அது நோய் மேலாண்மையும் சரி, தீவன மேலாண்மையும் சரி, விற்பனைகளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அதோட நுணுக்கங்களை நம்ம கற்றுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல். சரிங்களா? உடனே நாட்டுக்கோழி பண்ண வச்சுட்டா உடனே கை நிறையா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம வந்தோம்னா ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அனுபவம், அடுத்தது தான் லாபம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அனுபவத்தை நம்ம கற்றுக்கணும். லாபம் வரும், நஷ்டம் வரும். பட் ரெண்டுமே நம்மளுக்கு கலந்து வரும். என்றைக்குமே நஷ்டமாகாது, என்றைக்குமே லாபமும் வராது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொம்பவும் லாபமாக இல்லாமல் ரொம்பவும் நஷ்டம் இல்லாமல் வளர்த்தா தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நம்ம பொறுத்தவரை ஃபஸ்ட்டு தீவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம தீவனங்களை கரெக்டாக கொடுத்தாலும் கூட நோய்கள் நிறையா வர்றது நம்ம தடுத்துடலாம். ஸோ நிறையா பேர் பண்ணுறது ஒரே சத்துக்கள் நிறைஞ்ச தீவனமே கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ எல்லாருக்குமே சாம்பிளுக்கு சொல்ல வரேன்னு வச்சுங்களேன், எல்லாமே அரிசி போட்டு தான் கோழியை பழகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஏன்னா இன்றைக்கி அரிசி தான் கம்மியாக கிடைக்கிது. அதனால் ஆனால் அரிசி மட்டும் போட்டு ஒரு உயிர் வாழுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு உயிர் வாழாது. அதுக்கு எல்லாமே நம்ம கலந்து கொடுக்கணும். நம்ம ஒரு பண்ணை தொடங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நிறையா திங்கிங் இருக்கும். சரிங்களா? இது அப்படி பண்ணால் லாபமா, இப்படி பண்ணால் லாபமா. ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபுல்லாகவே லாபத்தோட நோக்கங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பண்ண நம்ம வைப்போம். ஆனால் யாராவது இதில் எவ்வளோ நஷ்டம் வரும், நஷ்டம் வந்தால் எப்படி சரி பண்ணுறது, இந்த கோழிங்களுக்கு சீக்கு வரும், ஸோ தீவனம் இதெல்லாம் எவ்வளோ வரும், அப்படிலாம் யாருமே கணக்கு பார்க்குறதே கிடையாது. லாபம் வருதா, 10 கோழி வாங்குகிறோமா, அதை நம்ம கொடுக்கும்போது நம்ம ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரோம், கொடுக்கும்போது 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எப்போ 300 ரூபா லாபம் கிடைக்கிது ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே. ஆனால் அந்த 1 மாதம் 2 மாதம் நம்ம வளர்க்குறதுக்குள்ளே நமக்கு எவ்வளோங்கள் நட்டம் வருமா இல்லை லாபம் வருமா, நமக்கு தீவனம் செலவு இருக்குது, அதோட மெயின்டெனன்ஸ் செலவு இருக்குது, மெடிசன் செலவு இருக்குது. அதெல்லாம் இதில் சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி கூட பேசியிருப்பாங்க. நாங்கள் மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் போது இந்த பிரச்சனை. ஸோ மேய்ச்சல் முறையில் வளர்க்கலாம், மேய்ச்சல் முறையில் எத்தனை வளர்க்கலாங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு 40லேருந்து 50க்குள்ளே தான் மேய்ச்சலில் வளர்க்கலாம். அது தொடர்ந்து வளர்க்கும் போது அதுக்கு தீவனம் கிடைக்காது. பட் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பண்ணையில் நம்ம பண்ணோம்னா ஒரு லாபம் வர்றதுக்கு எதிர்பார்த்து தான் நம்ம பண்ணுவோம். ஸோ லாபம் பார்த்து பண்ணும் போது நம்மளுக்கு தீவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ தீவனம் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் கோழி ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி எல்லா பேருமே எங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க, சோனாலி சிக்ஸ் 1 மாதம் 80 ரூபாய்க்கு கிடைக்கிது, 60 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னு. அப்படி கிடைக்கிற சிக்ஸ் வாங்கி பாருங்கள், அதை வளர்த்து பாருங்கள். வளர்த்து வரும்போது லாஸ்ட்டில் இப்போ நீங்கள் 100 எடுத்துகிட்டு வரீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே எத்தனை நீங்கள் கையில் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, அதுதான் மெயின். என்றைக்குமே ஒரு டூப்ளிகேட் பொருளும் இருக்கும், ஒரு ஒரிஜினல் பொருளும் இருக்கும். சரிங்களா? ஒரிஜினல் பொருள் கொஞ்சம் காசு கூடயாக இருக்கும், டூப்ளிகேட்டு கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காசு கம்மியாக கிடைச்சா தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதில் பின்னாடி வர்ற தீங்குங்களை பற்றி நம்ம திங்க் பண்ணுறதே கிடையாது. நம்ம என்றைக்குமே ஒரு பொருளை வாங்கும் போது அது நல்ல பொருளாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்ம 10 ரூபா காசு கூட கொடுத்து வாங்குறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. நல்லா இருக்கிற பொருளுக்கு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா இருக்க நானே இருக்கட்டும், ஃபஸ்ட்டு பண்ண வைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற பொருளுக்கு நான் ரேட்டு கொடுத்து வாங்கலை. ஒரு வீணாக போன பொருளுக்கு ரேட்டை கொடுத்து வாங்கிட்டு ரொம்ப நஷ்டமாகி அந்த மாதிரிலாம் எனக்கு நிறையா ஒரு அனுபவம் வந்திருக்கு. பட் இன்றைக்கி எங்கள்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க கரெக்டாக சிக்ஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு என்னுடைய பிரச்சனை இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபோன் சரியாக எடுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் போக போக அதுவும் சரியாயிடும்.
ஏன்னா எங்களுக்கு இப்போ ஃபுல் டைம் இந்த ஒர்க்கு மட்டும் கிடையாது, அதனால தான். சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தோம்னா டெலிவரி நாங்கள் பண்ணுறது வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 இடத்துக்கு டெலிவரி சொல்லியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து எந்த இடத்துக்கு பண்ணாலும் கேஷ் ஆன் டெலிவரி தான். நான் தெளிவாக சொல்கிறேன், கேஷ் ஆன் டெலிவரினா நீங்கள் 10 ஜிக்ஸ் எடுத்தாலும் சரி, 500 ஜிக்ஸ் எடுத்தாலும் டெலிவரி காசு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து டெலிவரி வந்து நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க முடியாது, நம்ம வேறு எந்த பொருளும் பண்ணலை. சரிங்களா. நம்ம அதிகமாக லாபம் வர பொருள் நம்ம பண்ணலை. பட் எங்கள்கிட்ட ரேட்டு நியாயமாக இருக்கும், சிக்ஸு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ கேட்குற மாரி சிக்ஸ் கிடைக்கும். அதனால் வந்து டெலிவரி சார்ஜி கண்டிப்பாக உண்டு. சரிங்களா. நிறைய பேருக்கு வந்து டெலிவரி சார்ஜ் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது சிக்ஸோட ரேட்டு 10 ரூபா கூட வரும். சரிங்களா. சரி, நம்ம பிளாக் சோல்சர் பற்றி பேசுவோம். ஏன்னா என்னுடைய இதை நான் சொல்லிட்டேன். பிளாக் சோல்சர் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து எடுக்கிறது வந்து செக்கப்பழத்தில் தான், சரி பிளாபலத்துலேருந்து தான். சரிங்களா. பிளாபலத்தில் நம்ம எடுக்கும் போது நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது, எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் வர்றதில்ல, இதனால் எந்த தீங்குகளும் வர்றதில்ல. ஏன்னா இன்றைக்கி இதே வந்து மீன் வேஸ்ட்டில் பண்ணலாம், சிக்கன் வேஸ்ட்டில் பண்ணலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் இருந்தாலும் வாடை குப்புன்னு அடிக்கும். சரி, அது நமக்கு அலர்ஜி, அது தேவையில்லை. அதுக்கு வந்து இந்த செக்கப்பழம், சாரி பிளாப்பழம், இந்த பிளாப்பழமே போதும் நமக்கு இவ்வளோ புழுக்களை வந்து தயார் பண்ணி கொடுக்குது. பட் எந்த ஒரு கெட்ட வாடையும் வராது, வாசனை மட்டும் தான் வருது அந்த இடத்துல. ஏன்னா செக்கப்பழ வாசனை எல்லாருக்கும் நல்லா தெரியும், அதனால தான். நமக்கு வந்து பிளாக் சோல்சர்கள் வந்து இன்றைக்கி நல்லா மார்க்கெட்டிங்கில் நல்ல ரேட் போகுது. இதுக்குன்னு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில கூடுகளை அமைச்சு இதை வந்து உற்பத்தி பண்ணி இன்றைக்கி நல்லா விற்று சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. பட் நமக்கு வந்து இயற்கையாக தான். இது கூட நானும் கூட ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 கிராம் வந்து 500ரூவான்னு கொடுத்து வாங்கின காலம்லாம் போய் இன்றைக்கி நம்மளவே சொந்தமாக தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட்டு. சரிங்களா. கண்டிப்பாக ஒரு பொருள் நம்ம வந்து செயற்கையாக கண்டுபிடிக்கிறோம்னா அந்த பொருளுக்கு இயற்கையே ஒரு வாட்டி நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அந்தமாரி ஒன்று தான் இந்த பிளாப்பழத்தில் நம்ம வந்து எடுத்தது. இதில் வந்து நிறையா ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருக்குது, வைட்டமின் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ கோழிகளுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த அது இளஞ்சி போகிறதுலேருந்து கொத்தி சாப்பிட்றதுல அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம எப்படி நான்வெஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்றோமே அந்தமாரி தான் அதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இந்த பிளாக் சோல்சரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத தெளிவாக சொல்லும் போது பண்ணோம்னா கோழியோட வெயிட் நல்லா இன்க்ரீஸ்மெண்ட் ஆகுது. முட்டைக்கோழிக்கு நல்லா வந்து முட்டையோட உற்பத்தி நல்லாயிருக்கும். மெயினாக பார்க்க போனீங்கன்னா அந்த மஞ்சள் கருக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டு கலரில் மாறுறது. சரிங்களா. இந்த பிளாக் சோல்சருக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது இது தீவன செலவு வந்து ஒரு 1/4% நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி புழுக்கள்லாம் தயார் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். ஸோ நிறையா கோழி வளர்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு கஷ்டம் கூட கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு வந்துடும். ஏன்னா எங்கள்கிட்ட பிளா மரம் நிறையா இருக்குது. அதனால் இதை நிறையா உற்பத்தி பண்ணுற ஒரு ஐடியா எங்களுக்கு இருக்குது. பிளாக் சோல்சரில் உள்ள சத்துக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா. ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுறேன். பிளாக் சோல்ஜர் ஃப்ளை BSFL புழுக்களை நாட்டுக்கோழிக்கு கொடுப்பதால் பல நன்மைகள் கிடைக்கின்றன. அதிக புரதச்சத்து. பிளாக் சோல்ஜர் ஃப்ளை புழுக்கள் அதிக புரதச்சத்து கொண்டவை. இது நாட்டுக்கோழிகளின் வளர்ச்சி, தசை உருவாக்கம் மற்றும் முட்டை உற்பத்திக்கு மிகவும் முக்கியமானது. சமச்சீர் ஊட்டச்சத்து. இவற்றில் கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசிய தாதுக்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் சரியான விகிதத்தில் உள்ளன. இது கோழிகளின் எலும்பு ஆரோக்கியம் மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவுகிறது. நல்ல கொழுப்புச்சத்து. பிளாக் சோல்ஜர் ஃப்ளை புழுக்களில் நல்ல கொழுப்புச்சத்து உள்ளது. இது கோழிகளுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு. இவற்றில் லாரிக் அமிலம், லாரிக் ஆசிட் போன்ற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கூறுகள் உள்ளன. இது கோழிகளை நோய்களில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது. குடல் ஆரோக்கியம். பிளாக் சோல்ஜர் ஃப்ளை புழுக்களில் உள்ள கைட்டின், செய்டின் போன்ற பொருட்கள் கோழிகளின் குடல் பாக்டீரியாக்களின் சமநிலையை மேம்படுத்தி செரிமானத்தை சீராக்குகிறது. இயற்கையான தீவனம். இவை இயற்கையான தீவனம் என்பதால் கோழிகள் விரும்பி உண்ணும். மேலும் இது அவற்றின் இயற்கையான கொத்தும் பழக்கத்திற்கு ஏற்றதாக இருக்கும். சுற்றுச்சூழல் நன்மைகள். பிளாக் சோல்ஜர் ஃப்ளை புழுக்களை வளர்ப்பதன் மூலம் உணவு கழிவுகளை மறுசுழற்சி செய்யலாம். இது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. குறைந்த தீவனச் செலவு. வணிக ரீதியிலான தீவனத்திற்கு பதிலாக பிளாக் சோல்ஜர் ஃப்ளை புழுக்களை கொடுப்பதன் மூலம் தீவனச் செலவை குறைக்கலாம். ஆக
பிளாக் சோல்ஜர் ஃப்ளை புழுக்கள் நாட்டுக்கோழிகளுக்கு ஒரு சத்தான மற்றும் இயற்கையான தீவனமாக இருப்பதுடன் அவற்றின் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் உதவுகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது. இந்த கோழிகள் எவ்வளோ சூப்பராக கொத்தி சாப்பிடுது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நேச்சுரலாக ஒரு பண்ணையை வந்து நம்ம வச்சு நல்லா கவனமாக பார்க்கும்போது மட்டும்தான் நுணுக்கங்கள் நிறைய கற்றுக்கலாம். நம்ம எத்தனை பண்ணைக்கு போய்ட்டு வந்தாலும் கூட நமக்கு மைண்ட் செட்டில் ஒரு இது இருக்கணும், சரிங்களா? ஒரு பிளான் இருக்கணும். ஒரு பிளான் இருந்தால் தான் நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பண்ணோம்னா அது கடைசியில் தோல்வியில் தான் போய் முடியும். ஏன்னா ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன், என் தப்பு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? இன்றைக்கி எங்கள்கிட்ட கோழி எடுத்துகிட்டு போயிருக்கிறது வந்து மேக்ஸிமம் இது வரைக்குமே எங்கள்கிட்ட கோழி எடுத்துகிட்டு வீணாக போயிருக்குன்னு யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது, சரிங்களா? ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் கவனம் ரொம்ப ரொம்ப செலுத்துவோம். எங்களுக்கு வந்து ஒரு மெடிசனோட விலை வந்து அது 1000 ரூபா இருந்தாலும் சரி, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். நாங்கள் மெடிசன் வாங்கி கோழி வந்து ரெக்கவரி பண்ணிடுவோம். கோழி வந்து நல்ல குவாலிட்டியாக கொண்டு வந்துடுவோம். ஏன்னா இப்போ 100 கோழி வச்சுருக்க இடத்துல 1000 ரூபா செலவாகிறது ஒரு இதுவும் தப்பும் கிடையாது. ஏன்னா 2 கோழி காசு தான் 1000 ரூபா நமக்கு. சில பேர் வந்து அதெல்லாம் இல்லாமல் இயற்கை மெடிசன் கொடுக்குறோம். இயற்கை மெடிசன் கொடுக்கறதுக்குன்னு சில ஃபார்முலா இருக்குது, சரிங்களா? நான் அது அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் கண்டினியூவாக போடுறேன். எப்படியா அந்த ஃபார்முலா பயன்படுத்தினா மட்டும்தான் இயற்கையை வந்து சரி பண்ணுது. ஆனால் ஆங்கில மருந்துலேயும் தப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா ஆங்கில மருந்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 ml விட சொல்லுவாங்க. ஆனால் நம்ம 4-5 ml விட்டு அந்த கோழியோட உற்பத்தியை கம்மி பண்ணி தான் அந்த கோழி சீக்கிரம் வந்து கொண்டுருவோம். எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கோழி பண்ணை வச்சா லாபமாக நட்டமாங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அதில் நான் ஃபுல்லாக சொல்லலை. ஏன்னா எனக்கு அனுபவம் வர தான் நான் சொல்ல முடியும், சரிங்களா? இன்றைக்கி வந்து என் பண்ணை வந்து லாபத்துலேயும் போல் நட்டத்துலேயும் போல் ஏதோ போயிட்டுருக்கு, அவ்வளோதான். ஆனால் என்னால் நல்ல கோழிகள் உற்பத்தி பண்ண முடியும். கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டு போயிட்டுருக்கு. அது கூடிய சீக்கிரம் வந்து ரெக்கவரி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வந்துடுவோம். அதனால தான் ஸ்ரீ வெங்கட்ரமணா நமக்கு பேர் மாற்றம் கூட இதில் தான் வந்தது, சரிங்களா? ஏற்கனவே நம்ம ஏகேஎஸ் நாட்டுக்கோழி ஃபார்ம்னு வச்சோம். இப்போ வந்து ஸ்ரீ வெங்கட்ரமணா நாட்டுக்கோழி பண்ணை. எந்த அளவுக்கு நம்ம பாரம்பரியாக கொண்டு போகிறோம், ஸோ ஒரு கடவுள் நம்பிக்கையில் நம்ம கொண்டு போகிறோங்கிறது தான் எங்களுடைய ஒரு பிளானே, சரிங்களா? ஒரு நல்ல ஒழுக்கம் இருந்தால் தான் ஒரு வெற்றி கிடைக்கும் நமக்கு. எங்களை பொறுத்தளவு அப்படி தான். ஸோ போகிற ரூட்டு நல்ல ரூட்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனால தான் எங்கள்கிட்ட கோழி வாங்குகிற எல்லாருக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் வரும் கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் என்றைக்குமே எங்கள்கிட்ட கோழி எடுத்துட்டாங்களா அவங்களுக்கு கடைசி வரைக்குமே கெயின் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டிங் வந்தாலும் சரி எதாக இருந்தாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.